Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்க்கு நம்ம எப்படி fingerprint lock செட் பண்றது அப்படினு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ இப்படி ஒரு fingerprint lock நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம தவிர வேற யாராலயும் நம்மளோட வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அது எப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் இருக்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் கார்னரில் இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வர ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு நான் ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா fingerprint lock அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா மேலே அன்லாக் வித் fingerprint அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து டிசபிளில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எனபிள் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இந்த இடத்துல தான் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து செட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டயத்தில் உங்கள் மொபைல் பேக் சைடில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து செட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இதில் கீழே ஆட்டோமேட்டிக்கலி லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ நீங்கள் இம்மிடியேட்டாக லாக் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து 1 மினிட் கழித்து லாக் ஆனால் போதும், இல்லை 30 மினிட்ஸ் கழித்து லாக் ஆனால் போதும் அப்படின்னா அந்த 2-3 ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக் போயிட்டு நீங்கள் மறுபடியும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்காம உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.